மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களும் இந்த அரங்கிலே குழும்பி இந்த அரங்கமே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கே.வி. ராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் வி.பி. சிவசுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பாஜக கட்சி சேர்ந்த நிர்வாகி மரியாதைக்குரிய டாக்டர் திருமதி சி.கே. சரஸ்வதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் பி. தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு கே.சி. கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் பி.சி. ராமசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு சின்னசாமி அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு சிவசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர்.என். கிட்டுசாமி அவர்களே, முன்னாள் எம்பி திரு எஸ். செல்வகுமார சின்னையன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு எஸ். பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு ஆர். நடராஜ் அவர்களே, திரு ஏ.பி.சி. கணேசமூர்த்தி அவர்களே, திரு ஜி. பழனிவேல் அவர்களே, மோடக்குறிச்சி திரு அவர்களே, திரு ஆர். பிரகாஷ் அவர்களே, திரு கே. தங்கவேல் அவர்களே, திரு எஸ். கணபதி அவர்களே, திரு அமராவதி புதூர் சேகர் என்கிற குணசேகரன் அவர்களே, திரு ஆர். பி. கதிர்வேல் அவர்களே மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு புதூர் பி. கலைமணி அவர்களே, திரு மயிலின் டி. சுப்பிரமணியம் அவர்களே, திரு குளவலுக்கு கே. செல்வராஜ் அவர்களே, திரு கே. எம். தங்கவேல் அவர்களே, திரு எல். பி. சாலை மாணிக்கம் அவர்களே, பேரு கழகத்துடைய செயலாளர்கள் திரு ஆர். பொன்னுசாமி அவர்களே, திரு கே. தங்கராஜ் அவர்களே, திரு எஸ். ஆர். ரவி என்கிற சண்முகம் அவர்களே, திரு பி. டி. ராமலிங்கம் அவர்களே, திரு கே. என். வேலுச்சாமி அவர்களே, திரு ஆர். கோபால் அவர்களே, திரு டி. நல்லசாமி அவர்களே, திரு பி. ஆர். என். பெரியசாமி அவர்களே, திரு என். ஜெகநாதன் அவர்களே, திரு வி. கே. மணி அவர்களே, திரு எஸ். மனோகரன் அவர்களே, பேராசிரியர் கே. எம். சுப்பிரமணியம் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு எஸ். செந்தில் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு வேதனானந்தம் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு செந்தில் அவர்களே, தமாக மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு விடில் சேகர் அவர்களே, பொதுச் செயலாளர் திரு யுவராஜ் அவர்களே, தலைவர் திரு விஜயகுமார் அவர்களே, தமாக திரு சண்முகம் அவர்களே, வாரி எது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு பெற்று 5வது ஆண்டு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த 4 ஆண்டுல மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காரா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் சுமார் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல சுமார் 10% அறிவிப்பு கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு பொய்யான செய்தியை நாட்டு மக்களிடத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பிலே 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய இன்றைக்கு மக்களிடத்திலே தெரிவித்து வருகிறார். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக
அந்த வேலை நாட்கள் உயர்த்தப்படும். நாங்க உயர்த்தலாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தலாங்களாமா? சம்பளம் உயர்த்தாட்டையும் பரவாயில்ல, ஏற்கனவே பணி செய்த அந்த நாட்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க முடியாத அவல நிலை இன்றைய தினம் தொடர்கிறது. இந்த சம்பளத்தை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மத்தியிலே அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த சம்பளம் முழுமையாக வழங்கப்படவில்லை. உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தவுடன் மத்திய அரசாங்கம் முதல் கட்டமாக 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஏழை மக்களுக்கு பணத்தை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக. ஆனா அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, ஏழை தொழிலாளி பாதிக்கின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்காமல் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி அதிமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு உணவுப் பொருட்களுடைய விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்ந்து போயாச்சு. ஏன்னா இன்றைக்கு இதை புள்ளி விவரத்தோடு நான் தெரிவிக்கிறேன், பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் 65% மக்கள் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை மக்கள். அவர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில விலைவாசி உயர்வால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. அதாவது 1 கிலோவுக்கு 27 ரூபாய் அதிகமா இந்த ஆட்சியில உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய், திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய்க்கு விற்குது, 18 ரூபாய் அதிகம். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபாய்க்கு கடல் எண்ணெய் உயர்ந்திருக்குது. 1 கிலோ 60 ரூபாய் உயர்ந்திருக்குது கடல் எண்ணெயில 1 லிட்டருக்கு திமுக ஆட்சியில். நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபாய், திமுக ஆட்சியில் 400 ரூபாய், கிட்டத்தட்ட 1 கிலோ 150 ரூபாய் திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது. துவரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 130 ரூபாய், 1 கிலோவுக்கு 56 ரூபாய் உயர்வு. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79 ரூபாய், திமுக ஆட்சியில் 120 ரூபாய், இன்றைக்கு 41 ரூபாய் உயர்ந்திருக்குது. இதையெல்லாம் எதற்காக புள்ளி வரத்தோடு நாங்கள் குறிப்பிட என்று சொன்னால், ஒரு ஆட்சி அதிகாரத்திலே வந்த அரசு எந்த அளவுக்கு திறமை இல்லாம ஆட்சி புரிந்துகிட்டு இருக்குது. ஏழை மக்கள் இன்றைக்கு வாங்கும் சக்தியிலிருந்து இருக்கின்ற அந்த மக்கள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ரூபாய் அதுக்கு தனியா நிதியை ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் சார்பாக அந்த உணவுப் பொருளை வாங்கி நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்துகின்ற அரசு அதிமுக அரசாக இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதோட இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு நம்முடைய கிராம பகுதியில் இருந்து நகரம் வரை எந்த பகுதியில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாருங்க, இந்த செய்தி தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது.
இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றாட செய்தி, தொலைக்காட்சி செய்தி, பத்திரிகை செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டுதான். அந்த ஒரே ஆண்டில் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம். ஆனால் இந்த அரசு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த 4 ஆண்டுகளில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகி இன்றைக்கு மூளை முடுக்கு அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தங்குதடை இல்லாம விற்கப்படுகிறது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் நாம் கண்முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லும்போதெல்லாம், நாங்கள் சொன்ன போதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு கோரிக்கை வைக்கின்றார். இதே செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்திலும் தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே இந்த முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய குழந்தை செல்வங்களை காப்பாற்றிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போய் நிற்க இடமில்லாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த போதை ஆசாமிகள் இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானோதை வந்து போதையின் பாதையில் செல்லாதீர் என்று குறிப்பிடுகிறார். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன செய்வது என்று அறியாமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாடு என்று சொன்னால், ஒரு மாநிலம், ஒரு நாடு என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பு வைக்கின்ற முதலமைச்சர் பிரதான எதிர்க்கட்சி சொல்கின்றதை முழுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகின்ற மாநிலமாக உருவாகிவிட்டது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். திரு கருணாநிதி இருக்கும் போது அரிசி பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், வீரான ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தம் ஏற்படுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழல் என்றால் திமுக என்றால் ஊழல் ஊற்றங்கள் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அன்று ஏற்பட்டு இன்று வரை அந்த ஊழலை தடுக்க முடியல. திமுக ஆட்சி வருகின்ற பொழுதெல்லாம் எல்லா துறைகளிலும் ஊழல் கொடிகட்டி பறக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாக் முறைகேடு, இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற ஈடி டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றதாக அவர்கள் சோதனை நடத்தி சுமார் 1000 கோடி இந்த டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அப்படி என்றால் இன்னும் எத்தனாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 10 ரூபா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது கூட இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான செய்தியை வெளியிடுறாருன்னு. நாங்க ஒன்னும் தவறா செய்தி வெளியிடல. இந்த 1 மாசமா தான் பாட்டில் லேபிள் ஒட்டி பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுக்கணும். இப்பதான் லேபிள் ஒட்டிக்கிறீங்க. இதுக்கு மிந்தி டாஸ்மாக் கடையில் வாங்கின பாட்டில் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையில் விற்குது.
அப்படி 1.5 கோடி பாட்டில் விற்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 15 கோடி அதுல மட்டும் வந்துகிட்டு இருக்குது. அதை மறைக்க பாக்குறாங்க. நிச்சயமா நடக்காது. மாசம் 450 கோடி, வருஷம் 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் டாஸ்மாக் கடையில் அதிகம் வாங்கினதுனால முறைகேடு நடந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மறுக்க முடியுமா? 10 ரூபாய் வாங்கினாங்கல்ல, உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. ஒன்று நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பற்றி பேசுங்க, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது. மடியில கணமில்ல, வழியில பயம் இல்லை. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சோமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. இன்னைக்கு கூட பேசுறாங்க, எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல என்று சொல்லிக்கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று. எங்க கட்சி, நாங்க கூட்டணி வைப்போம். நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலை? துடிக்கிறாங்க. பத்திரிகை எடுங்க. எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சியும் பதறுகின்றது. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க. எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலைப்படுற? ஆக பயம் வந்து விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதனால்தான் துடிக்கிறார். எதை பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். என்னை எங்க பார்த்தாலும் பேசுறார். என்ன, திமுக கூட்டணியில நிறைய கட்சிகளுக்கு தான் இருக்கட்டும், நாங்க ஒன்னும் வேண்டாங்கல்ல. ஓட்டு போடுறது யாரு? மக்கள் ஓட்டு போட வேணும். கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல. மக்கள் தானே ஓட்டு போடணும். மக்கள் தான் நீதிபதி, நீங்க தான் நீதிபதி. ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவள்தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசுறார். அந்த தலைவர் பேசுறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல. 100 விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி 100 விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்கினா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆக அந்த கட்சியில விசுவாசமாக இருந்து உழைத்தவர்களெல்லாம் அந்த இடமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படித்தானே இருக்குது. ஆக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்களை நம்புகிறோம். நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதே போல இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் நிறைந்த பகுதி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. இந்த வேளாண்மை சிறக்க வெல்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நிறைவேற்றிடும். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகள் உயர வேண்டும் என்பதற்காக ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாருவதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிடும். இந்த குடிமராமத்து திட்டத்தில் ஒரு பக்கம் ஏரி மண் அள்ளப்படுவதால் ஏரி ஆழமாகுது. அள்ளப்பட்ட வண்டன் மண் விவசாய நிலத்திற்கு அடி உரமாக பயன்படுத்துகிறது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. கிட்டத்தட்ட 26 ஏரி, குளம், குட்டை உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக வருகிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சுமார் 6,000 ஏரிகள், சுமார் 1,200 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டது. 6,000 ஏரிகள் இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரியிலே சேமித்து வைத்து
கோடை காலத்தில் விவசாயிக்கு தேவை நீர் கிடைக்குது, குடிப்பதற்கு தேவையான நீர் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. அந்த திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயிகள் வயிற்றில் பால் வார்க்கப்பட்ட திட்டம் குடிமராமத்து திட்டம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் இந்த குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்படும். அதே போல விவசாயிகள் 5 ஆண்டு 2011 2021 வரை 5 ஆண்டு ஒரு பொற்கால ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இந்த 5 ஆண்டுல நம்முடைய விவசாய பெருடு மக்கள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்கு 2 முறை தள்ளுபடி செஞ்சோம் அதிமுக ஆட்சியில. அதனால விவசாயிகள் பயனடைந்தாங்க. அதே போல விவசாயியுடைய பம்பு செட் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்து தங்கு தடையில்லாம விவசாயியுடைய பணி நடைபெற்றது. அதையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவது அதுக்கு ஷிப்ட் முறையில் இன்னைக்கு மின்சாரத்தை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் நம்முடைய மக்களுக்கு விவசாயிகளுடைய மக்களுக்கு கொடுக்கப்படும். அதோட விவசாய தொழிலாளர்கள் பசு வீடுகள் கொடுத்தோம், கறவை மாடுகள் விலையில், ஆடுகள் விலையில், கோழி. அதே போல ஏழை குடும்பத்தை சேர்ந்த முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம், அதுல அம்மா இருக்கும்போது 500 இருந்து 1000 உயர்த்தினாங்க. அதிமுக ஆட்சிக்கு பிறகு பல பேருக்கு முதியோர் உதவி திட்டத்தில் கிடைக்கவில்லை என்று புகார் வந்தவுடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த முதியோர்கள் யாரெல்லாம் தகுதியானவர்களோ அதெல்லாம் கணக்கிட்டு ஒரே நேரத்தில் சட்டப்பேரவையில் சட்டம் பேரவை 110 விதிகள் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து 85% எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்தோம். இப்படி ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய மகளிர் சகோதரிகள் வேலைக்கு செல்கின்ற பொழுது குறித்த நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும், வேலை முடிஞ்சு வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். சுமார் 3 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்து 90% மக்களுக்கு கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும். அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்கடன் வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் தர்மபுரியில் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தூக்கி வச்சார். இனி விவசாயிகள் கடன் பெறுவதா என்றால் ஆன்லைன்லேயே பதிவு செய்யலான்னு அவரு துவக்கி வச்சுட்டு போயிட்டாரு தர்மபுரியில். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு 4500 தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் ஆன்லைன் வசதி செயல்படுத்தவில்லை. ஆனால் வேண்டுமென்ற திட்டம் விளம்பரப்படுத்துகின்ற அரசு தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல இன்னைக்கு இந்த பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி, அதே போல அருந்ததியர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுடைய கோரிக்கை அந்த குடிசையில் வாழ்கின்ற அந்த அருந்ததியர் மக்கள், அதே போல பட்டியலின மக்கள் எங்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு என்று கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கான்கிரீட் வீடு கூரையில வசிக்கின்றவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல வீட்டு மனையே கிடையாது, வீட்டு மனை இல்ல, பட்டியல் மக்களுக்கு வீட்டு மனை இல்ல, அருந்ததியர் மக்களுக்கு வீட்டு மனை இல்ல, தொழிலாளிக்கு ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்லை என்றால் அதிமுக அரசு அதற்கு தேவையான நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அருந்ததியர் மக்கள் அவளுக்கு 2-3 மகன்கள் இருந்தா திருமணமாகி தனி கொடுத்தலும் போகின்ற பொழுது அவளுக்கு இடம் இல்லாமல் வீட்டு மனை இல்லாமல் தவிர்க்கின்றார் என்ற செய்தி எங்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்படி 2-3 பேர் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கும் தனியாக நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த அருந்ததியர் மக்கள் பட்டியலின மக்களுக்கு கட்டி தரப்படும். அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீங்க சிந்திக்க வேண்டும். கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம். அந்த சோதனையான நேரத்தில் கூட மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை போட்டோம், குடும்பத்துக்கு 1000 பணமும் கொடுத்தோம். கொடுத்தோம். அதே ஆண்டு தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் பணமும் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில்
நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரி மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு. நம்முடைய மாணவர்கள் சிறப்பாக பயின்று ஆன்லைன்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். நம்முடைய மாணவர்களுக்கு அதே போல நெசவாளருக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். விசைத்தறி அந்த தொழில் புரிகிறவர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்தோம். பசு வீடுகள் அவர்களுக்கு நெசவாளர்களுக்கு கட்டி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நெசவாளர்களுக்கும் பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கிராம நிறைந்த பகுதி, நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஏழை விவசாயி தொழிலாளி, அதே போல நம்முடைய பட்டியலின மக்கள், அறுதியின மக்கள், அவருடைய குழந்தைகள் பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்றது. அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக 2818 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணா திமுக அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அப்பொழுது ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடன் அம்மாவுடைய அரசு அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பு கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களை அண்ணா திமுக அரசே அவருக்கு கல்வி கட்டணத்தை செலுத்தியது என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆக ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, ஏழைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆனா திமுக அவருடைய குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு உதயநிதி அவர்கள், இதுதான் திமுக கட்சியுடைய வரலாறு. அண்ணா திமுக அப்படி இல்ல. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், யார் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்கின்றது. ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, திமுக குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சி வீழ்த்துகின்ற தேர்தல் 2026 ஆண்டு தேர்தல். வீழ்த்துவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 ஆண்டு தேர்தல். வைப்பீங்களா? முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச குடும்பமா? ஏன்னா ஸ்டாலின் வருவாரு, உதயநிதி ஸ்டாலின் வருவாரு. என்ன தமிழ்நாட்டு அவர்களுக்கா பட்டா போட்டு வச்சிருக்குது? இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் ஆள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட இன்றைக்கு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் கூட இந்த இயக்கத்தில் வர முடியும். அதே போல ஒரு சாதாரண தொண்டன் கூட, ஒரு கிளை செயலாளர் கூட படிப்படியா பல பதவிகளை அடைய முடியும். பொதுச் செயலாளர் பதவி கூட அண்ணா திமுக அடைய முடியும். திமுக வர முடியுமா? அப்படி யாராவது பேசினா கட்டம் கட்டிடுவாங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா நாட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருப்பார்கள். ஆனால் மக்களுக்கு உழைக்கின்ற தலைவர் என்று வரிசையிலே பார்க்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர் தான் நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு அவர்களுக்கு வாரிசு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசு. அப்படிப்பட்ட வாரிசு மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் உடலை வருத்தி என்னென்ன திட்டத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை திட்டத்தையும் கொடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு தமிழகத்தில் அதிக நாள் ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்திருக்கும் காரணம்
அண்ணா திமுக ஆட்சி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால்தான் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் உயர்ந்த இடத்திற்கு இன்றைக்கு உயர்த்தி பிடித்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை சாரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளி என்று இன்றைக்கு இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஈரோடு தாலுகாவை 3ஆக பிரித்து ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடுமுடி என்ற 3 தாலுகாவை நிர்வாக வசதிக்காக மக்களுடைய கோரிக்கை ஏற்று பிரித்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. இந்த மொடக்குறிச்சி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று அவளுக்கு பாதுகாக்கப்பட காவிரி கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி சுமார் 448 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து கிராமத்திலே நல்ல குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மொடக்குறிச்சி தொகுதி காளிங்கராயன் பாசன விவசாயிகள் கோரிக்கை ஏற்று கடமுடை வரை தடையின்றி நீர் செல்ல ஏதுவாக விவசாய விளைபொருட்களை எளிதில் எடுத்து வர ஏதுவாக 27 சிறுபாலங்கள் மற்றும் வாய்க்கால் கரையில காங்கிரீட் கால்வாய் 76 கோடியில அமைத்து கொடுத்திருக்கிறோம். மொடக்குறிச்சி தெருவில் அரசு பள்ளிகளுக்கு சுமார் 16 கோடியில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல கூடுதல் கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். சிவகிரி பேரூராட்சியில் சுமார் 14 கோடி மதிப்பீட்டில் சிறப்பு குடி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சிவகிரி பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அவல் பூந்தரை மற்றும் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்திற்கு தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய குடோன் கட்டப்பட்டது. மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் ரூபாய் 4 கோடி ரூபாயில கட்டி கொடுக்கப்பட்டது. அவல் பூந்தரை பேரூராட்சிக்கு புதிய அளவில் கட்டி கொடுக்கப்பட்டது. அவல்புரை பழனிக்கவுண்டர் வலசில் புதிய தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் கட்டண வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கொடுமுடி பல கோரிக்கை வச்சாங்க. வரும்போது கூட சொன்னாங்க, கொடுமுடியிலிருந்து அந்த பக்கம் பிடிக்கல் புலையும் போவதற்கு ஆற்றை கடவதற்கு உயர்மட்ட பால் வேண்டாங்க. அதையும் அண்ணா திமுக அரசு கட்டி கொடுக்கப்படும். அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது அறிவித்தோம். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதை கைவிட்டு விட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுமுடியிலிருந்து பிள்ளைக்கல் புலையும் போக அந்த ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்கப்படும். அதுபோல இங்க ரிங் ரோடு நீங்க பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலை குறிப்பதற்கு ரிங் ரோடு ஈரோடு பெருந்துறை சாலையில போய் இணைக்கக்கூடிய சாலையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் அமைத்து கொடுத்தோம். அதே போல பல திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. 2-3 பக்கம் இருக்குது. அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் முதலிலே தெரிவித்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க. கூட்டணி கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை